Hello team members, welcome to Python Mastery Series episode number 2, Variables and Data Types. வேரியபிள்ஸ்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பைத்தான் லாங்குவேஜ் எப்படி கம்பைல் ஆகும் அப்படிங்கறத நான் பார்த்தேன். நாம புரிஞ்சுக்கிறத ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறத லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டரா இருக்கிறதா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. சோ இன்டர்பிரட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ பேசிக்கா நம்ம பார்த்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தப்போ நம்ம ஒரு ஃபைல் நேம் வச்சிருந்தோம், demo.pyன்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சிருந்தேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு என்னோட ரெஃபரன்ஸ்க்காக எபிசோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். ep2.py அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சேன். நீங்களும் இதே நேம் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபைல் நேம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனிங்ஃபுல்லான நேமா நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த ஃபைல்ல நான் நெக்ஸ்ட் என்ன டைப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல hello world நான் டைப் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா x is equal to 10 y equal to 20 நான் டைப் பண்ணிருக்கேன். கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல x plus y அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இந்த லைனை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆஃப்டர் தட் எக்ஸுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எனக்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒய்க்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கீழே அந்த ரெண்டையும் சம் பண்ணி அதோட வேல்யூ என்னவோ அது எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். சோ இதத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன லைன் நமக்கு கொடுத்துருக்காங்களோ லைன் பை லைன் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம கம்பைல் பண்ணியும் பார்க்கலாம். சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு, கீழே 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் ஹவு இன்டர்பிரட்டர் வில் ஒர்க். திஸ் இஸ் ஹவு பைத்தான் ஆல்சோ ஒர்க். சோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பார்க்க போறோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நாம கொடுக்குற டேட்டாக்கு நேம் வைக்கிற மாதிரிங்க. அந்த நேமை வச்சுதான் பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகுற டேட்டாவை ஃபெச் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். சோ வி கேன் யூஸ் த டே அந்த நேமை வச்சு வி கேன் மேனிபுலேட் அண்ட் வி கேன் யூஸ் த டேட்டா. நம்ம ரைட் பண்ற பைத்தான் கோட்குள்ள அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளை எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்றதுக்கு வி ஆர் ஹேவிங் சர்டைன் ரூல்ஸ். பைத்தான்ல மட்டும் கிடையாதுங்க, எல்லா லாங்குவேஜஸ்க்குமே இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளயும் இருக்கு. ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிற நேம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் A to Z வரைக்கும் இருக்கிற ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, வி கான்ட் ஏபிள் டு ஸ்டார்ட் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will give equal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா is an equal to ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆப்ரேட்டர்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த டைப் அப்படிங்கிறது தான் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் அசைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் பாஸ் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்குள்ள இருக்க ஒரு டாபிக் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. நம்ம அப்கமிங் கிளாஸ்ல இதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துருந்தேன், அதை கீழே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ எக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் எக்ஸ் அந்த எக்ஸ் ஒய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, நம்ம ப்ரீவியஸாவே ரூல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஐ கேன் கிவ் மை அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டுல 20 நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் பிரிண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட். இதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்பவுமே டைப் பண்ணிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ மை நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு எனக்கு வேல்யூ என்ன அசைன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு. கீழே எக்ஸ் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸாவே கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த இது பேசிக் மெத்தட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்றது. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வி கேன் பாஸ் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அந்த n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல. அப்படி இல்ல நான் ஒரே ஒரு வேல்யூவை டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நான் அசைன் பண்ணணும் ஒரே டைம்ல அப்படின்னாலும் உன்னால அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறீங்கன்னா இந்த 3 வேரியபிளுக்குமே ஒரே வேல்யூ தான் நான் அசைன் பண்ண போறேன். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன்.
ஸோ ப்ரீவியஸா நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் பாஸ் இட் அஸ் நான் எல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் என்ன வேல்யூ எல்லாத்துக்கும் அசைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிண்ட் எல்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஒய், நெக்ஸ்ட் பிரிண்ட் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிளுமே நான் தனித்தனியா பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மை அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு 20 நான் நம்பர் பாஸ் பண்ணியிருந்தேன், வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தேன். அந்த வேல்யூ எனக்கு இப்போ அவுட்புட்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நான் என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கொடுத்திருந்தேன். அது கீழே எல், ஒய் அண்ட் இசட் இந்த 3க்குமே நான் என்ன வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 வேரியபிளுக்குமே ஒரே வேல்யூ தான் இந்த இடத்துல அசைன் ஆயிருக்கு. ஸோ இதுவே நீங்க வந்து 3 வேரியபிளுக்கு ஒரே நம்பர் அசைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ டிஃப்ரெண்டா நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வி கேன் பாஸ். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன கொடுத்துருந்தோம் எல் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லுக்கு ஒரு வேல்யூ, எக்ஸ் ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் எல் கமா ஒய் கமா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கமா 22 கமா 33 அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ பாஸ் பண்றேன். ஸோ இப்போ நீங்க எல் கமா ஒய் கமா இசட்னு பாஸ் பண்ண மாதிரி வேல்யூஸும் நீங்க என்னதான் பாஸ் பண்ணுவீங்க கமா போட்டுதான் நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் அந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா மை அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு 20, கீழே எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு 10, நெக்ஸ்ட் எல் அப்படிங்கிறதுக்கு 9, ஒய் அப்படிங்கிறதுக்கு 22 அண்ட் இசட் அப்படிங்கிறதுக்கு 33. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நீங்க ஒரே டைம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ணேன் ப்ரீவியஸா நான் எக்ஸ்ன்னு கொடுத்திருந்தேன். அதாவது நான் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 19 கொடுத்திருந்தேன் ப்ரீவியஸ்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டு எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அந்த இடத்துல கொடுத்தேன். ஏன் உங்களால எக்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ண முடியாதா, அந்த நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, வி கேன் சேஞ்ச் த நம்பர் இந்த இடத்துல. சோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைனமிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ ப்ரீவியஸா நான் என்ன கொடுத்துருக்கேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா நான் பாஸ் பண்றேன். அந்த இடத்துல ஏகே அப்படின்னு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது என்னால பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஐ கேன் பிரிண்ட் திஸ். நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேல எக்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண இடத்துல எனக்கு 10 அப்படின்னு வந்திருக்கு. கீழே நான் மறுபடியும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஸோ இன்டு டூ ஸ்ட்ரிங்கா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே ஸ்ட்ரிங்கா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வி கேன் சேஞ்ச் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏகேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அது கீழே மறுபடியும் ஏகே ஈக்குவல் டு ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். வேரியபிள் அசைன் பண்ணிட்டு நான் மறுபடியும் அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றேன் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். சோ இப்போ இந்த இடத்துல நான் இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் நாம. சோ கீழே உங்களுக்கு என்ன வந்திருக்கு மை அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு 20, எக்ஸுக்கு 10, மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணிட்டே வந்தேன். எக்ஸ் ப்ரீவியஸா 10 இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஏகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிங்கா சேஞ்ச் ஆச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ண வேல்யூ என்ன அசைன் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டேன் ஏகே ஈக்குவல் டு ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ பிரிண்ட் வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். கீழே பிரிண்ட்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஏகே அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நெக்ஸ்ட் ஏகே ஈக்குவல் டு ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஒரு வேரியபிள் நேம்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு என்னதான் அவுட்புட்ல கொடுக்கும் அப்படின்னா நம்ம லாஸ்டா என்ன ஒரு வேல்யூ நம்ம அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காட்டும்.
சோ இப்ப லாஸ்டா நான் ஏக்கு ஈக்குவல் டு நான் என்ன பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த வேல்யூ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வேரியபிள்ஸை டைனமிக்கா நம்மளால சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் பாஸ் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணாமே விட்டேன் அப்படின்னா அது என்னவா இருக்கு அப்படின்னா அந்த வேரியபிள் நான் எத்தனை டைம் கால் பண்ண அப்படின்னாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு தான் இருக்கும். சோ அது எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா மத்த ஒர்க்கிங் லாங்குவேஜஸ் மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா இல்ல சியா இருக்கட்டும் சி பிளஸ் பிளஸ் இருக்கட்டும் அதுல என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அது ஸ்டாட்டிக்கா இருக்கும். பட் இங்க நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ்ல இட் வில் பி ஒர்க் ஆஸ் டைனமிக்கா நமக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ணி காட்டும். ஓகேங்களா? சோ டீம் வில்லோஸ் இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க் ஸ்வாப்பிங் டூ வேல்யூஸ். அதாவது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ ஏலையும் அசைன் ஆயிடும். இப்போ இந்த ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு இதை ஒர்க் பண்ணி பாருங்க. சோ இப்ப நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ என்னோட அப்ரோச் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் நான் அசைன் பண்ணிருக்கணும்னு சொன்னேன். சோ ஐ எம் அசைனிங் டூ வேரியபிள்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அந்த வேரியபிளுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். கீழே ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அதுக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ண போறேன். அதாவது சாம் கமா ஜோ ஈக்குவல் டு ஜோ கமா சாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாமோட வேல்யூ ஜோக்கும் ஜோவோட வேல்யூ சாமுக்கும் அசைன் ஆகும். இது எப்படி செக் பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்தலாம் இந்த இடத்துல. ஸோ நான் பிரிண்ட்ல சாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த பிரிண்ட்ல ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்றேன். சோ இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் அப்படிங்கிறது ஸ்வாப் ஆயிருக்கு இந்த இடத்துல. சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸா கொடுத்திருந்தேன் என்ன கொடுத்திருந்தேன் சாம் ஈக்குவல் டு 10 அண்ட் ஜோ ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அவுட்புட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் ஈக்குவல் டு 15 அண்ட் ஜோ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ அசைன் பண்ணிருக்கு. சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோல வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் வச்சு என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு YellowMatics. பாய்.